أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையமாகிய எல்லாம் உள்ள ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த உரையின் தலைப்பாக நபிகளாருடைய இறுதி பேருரை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த இறை தூதராக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். 23 ஆண்டுகள் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த 23 ஆண்டுகள் சொல்ல முடியாத துயரங்களையும் துன்பங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். நபிகளாருடைய அந்த இறுதி ஹஜ், அதாவது நபிகளார் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னதாக முதலும் இறுதியுமான ஒரு ஹஜ்ஜை செய்தார்கள். அந்த ஹஜ்ஜில் அரஃபா மைதானத்தில் கூடியிருந்த மக்களிடத்தில் பேசிய உரைதான் நபிகளாருடைய இறுதி பேருரை என நாம் சொல்கின்றோம். அப்படிப்பட்ட இறுதி பேருரையில் நபிகளார் அவர்கள் 23 ஆண்டு காலம் மக்களிடத்தில் என்ன ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்னார்களோ அந்த பிரச்சாரத்தின் அத்தனை சாரம்சங்களும் ஒன்று திரட்டப்பட்டு கொடுக்கப்பட்ட இடம் அந்த அரஃபா மைதானம். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் 9வது நாள் இந்த அரஃபா மைதானத்தில் நபிகளார் அவர்கள் இந்த இறுதி உரையை ஆற்றினார்கள். இந்த இறுதி உரை ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடியதாக இருந்தது. இந்த உலகத்தின் கியாமத் நாள் வரை எத்தனை மனிதர்கள் வாழ்வார்களோ அவர்களுக்கு தேவையான அத்தனை உபதேசங்களும் நபிகளாருடைய அந்த இறுதி உரையில் அனைத்து சாரம்சங்களை ஒன்றே அடங்கி இருந்தது. அப்படிப்பட்ட அந்த இறுதி உரையில் நபிகளார் அவர்கள் ஏராளமான விஷயங்களை சொன்னார்கள். மனிதனுடைய பொருளாதாரமும் ஒரு மனிதனுடைய உயிரும் புனிதமானது என்று சொன்னார்கள். மனிதனுடைய உயிர் விஷயத்திலும் பொருளாதார விஷயத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடம் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, அதுபோல இந்த ஒரு மனிதனுடைய பொருளாதாரமும் ஒரு மனிதனுடைய உயிர் புனிதமானது என்று அந்த இடத்தில் நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக மனிதனுக்கிடையே ஏற்றத்தாழ்வுகள், பிறப்பாலோ நிறத்தாலோ மனிதர்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று நபிகளார் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். மனிதர்களிடத்தில் இன்றளவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள், நிற வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் நபிகளார் அவர்கள் அந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள், மனிதன் பிறப்பாலோ அல்லது நிறத்தாலோ வேற்றுமை இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரு தாய் மக்களுக்கு பிறந்தவர்கள் என்கின்ற செய்தியை நபிகளார் அவர்கள் அந்த இடத்தில் அழுத்தமாக சொன்னார்கள். அடுத்ததாக பெண்கள் விஷயத்தில் நீதமாக நடக்க வேண்டும். பெண்கள் என்பவர்கள் பலகீனமானவர்கள், பெண்கள் குறித்து மறுமை நாளில் விசாரிக்கப்படும் என்பது குறித்து நபிகளார் அவர்கள் முன்னதாகவே ஏற்கனவே பல விஷயங்களை சொல்லி இருந்தாலும் இந்த இடத்தில் பெண்களை பற்றியும் மிக கவனமான சில கருத்துக்களை நபிகளார் அவர்கள் வலியுறுத்தினார்கள். பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கும் சொன்னார்கள், ஆண்கள் யாரை பிடிக்கவில்லையோ அவர்களோடு நீங்கள் அவர்களை வீட்டில் ஏற்றுவதை தடுங்கள் என நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். அவர் பெண்கள் விஷயத்தில் நபிகளார் அவர்கள் அந்த வழிகாட்டுதலை அங்கு கொடுத்தார்கள். அடுத்தது சகோதரத்துவத்தை பேண சொன்னார்கள். சகோதரத்துவம் மிக அடிப்படையான அம்சம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் இணக்கமாக வாழ வேண்டும். அவன் யாராக இருந்தாலும் தன்னுடைய சகோதரன் என்கின்ற அந்த சகோதரத்துவ உணர்வை வலியுறுத்தக்கூடிய வகையில் நபிகளார் அவர்கள் சகோதரத்துவத்தை அங்கு வலியுறுத்தினார்கள். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்க தொழிலாளர்களை பராமரிக்கக்கூடிய தொழிலாளர்கள், பணியாளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகளார் அவர்கள் அந்த இறுதி உரையின் பொழுது சொன்னார்கள். அடுத்ததாக தஜ்ஜாலால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை பற்றி நபிகளார் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இன்றளவிற்கும் வட்டியால் மொழி வாழ்க்கையை இழக்கக்கூடிய பல குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த வட்டிக்கு நபிகளார் அவர்கள் அந்த இடத்தில் இறுதி உரையின் பொழுது முற்றுப்புள்ளி வைத்தார்கள். இதுவரை வாங்கிய வட்டியில் அத்தனையும் என்னுடைய காலில் போட்டு மிதிக்கிறேன், இன்னிலிருந்து வட்டிக்கு வாங்குவதோ விடுவதோ கூடாது என நபிகள் அவர்கள் எச்சரித்தார்கள் என்று சொன்னால் நபிகளாருடைய அந்த உபதேசம் இருக்கிறது, அதில் ஏராளமான அம்சங்கள் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த இறுதி உரையில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயத்தை நபிகளார் அவர்கள் இந்த இறுதி உரையின் இறுதியாக சொல்கிறார்கள். இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா பூர்த்திப்படுத்தி விட்டான், அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டான் என்கின்ற செய்தியை சொன்னார்கள். அந்த மக்களிடத்தில் கேட்கிறார்கள், மக்களே, என்னை குறித்து மறுமை நாளில் உங்களிடத்தில் கேட்கப்படும், அப்போது நீங்கள் என்ன பதிலை சொல்வீர்கள் என நபிகளார் அவர்கள் கூடியிருந்த அந்த தோழர்களிடத்தில் ஒட்டுமொத்த மக்களிடத்தில் கேட்கிறார்கள். அப்போது அந்த மக்கள் ஒட்டுமொத்த குரலாக ஒரே குரலாக சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இறைவனிடத்திலிருந்து வந்த வஹியை எங்களுக்கு முழுமையாக சொல்லிவிட்டீர்கள் என நாங்கள் சொல்வோம். எங்கள் விஷயத்தில் நீங்கள் நன்மையை நாடினீர்கள் என நாங்கள் சொல்வோம்.
ஏன்னா அந்த கூடியிருந்த மக்கள் ஒருமித்த குரலில் சொன்னபோது நபிகளார் அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டு விரலை வானத்து நோக்கி காட்டி சொன்னார்கள், யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி, யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி, யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி என சொல்லிவிட்டு நபிகளார் அவர்கள் 5வது அத்தியாயம் 3வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். இன்றோடு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி விட்டான். இந்த மார்க்கத்தை முஸ்லிம்களின் மார்க்கமாக அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான் என அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த வசனத்தை நபிகளார் அவர்கள் அந்த மக்களிடத்தில் உபதேசமாக சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த இறுதி உரையில் இந்த இறுதி பேச்சு இருக்கிறதே, அந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினாக இருக்கக்கூடியவர்களும் இந்த இறுதி உரையின் இறுதி அம்சம் என்ன சொல்கிறது? அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டான், முஸ்லிம்களின் மார்க்கமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான் என்கின்ற செய்தியை அந்த வசனம் சொல்கிறது. நபிகளார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி விட்டான். ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் படைத்த இறைவன் கொடுத்த வேதத்தில் இருக்கிறது, நபிகளார் அவருடைய அந்த வாழ்க்கை முறையில் இருக்கிறது. அப்போ ஒரு மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரை அவனுடைய மரண தருவாயில் அவனுடைய என்ன உதடுகள், அவனுடைய நாவுகள் என்ன உச்சரிக்க வேண்டும் என்பது வரை இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான்? பரிபூர்ணப்படுத்தி விட்டான். அவன் அனுப்பிய தூதர்கள் மூலம் நமக்கு வாழ்ந்து காட்டி அவர்களுடைய வாழ்க்கை முறையை நமக்கு வழிகாட்டியாக கொடுத்திருக்கின்றான். அப்ப இந்த பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது நரக நெருப்பிற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு செயல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் நபிகளார் அவர்கள் பலமுறை எச்சரித்திருக்கிறார்கள். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகளாருடைய வழிகாட்டுதல் என்றும், இந்த மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை உண்டாக்குவது உங்களை நரக நெருப்பிற்கு அழைத்து செல்லக்கூடிய செயல் என்று நபிகளார் அவர்கள் இந்த விஷயத்தை எச்சரித்திருக்கிறார்கள். என்றால் நம்ம எந்த அளவிற்கு இந்த மார்க்க விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த திருமறை வசனம் என்ன நமக்கு சொல்கிறது? மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி விட்டான். நான் ஒரு செயலை செய்கிறேன் என்றால், நான் ஒரு செயலை மார்க்கம் என செய்கிறேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் செய்ததுதானா என்பதை நாம் பார்த்து செய்ய வேண்டும். உலக விஷயத்தில் நம்முடைய மனைச்சைப்படி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மார்க்கம் என்று வந்துவிட்டால், வணக்க வழிபாடு என்று வந்துவிட்டால், படைத்த இறைவன் எதை வழிகாட்டினானோ, நபிகளார் அவர்கள் எதை அங்கீகரித்து கொடுத்தார்களோ அதைத்தான் மார்க்கமாக ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அவ இன்றைக்கு மனிதர்கள் படைத்த இறைவன் கொடுத்த அந்த மார்க்கம் இருக்கிறது, பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த பரிபூர்ணப்படுத்தப்பட்ட அந்த திருமறை வசனத்தின் மூலம் என்னை நேர்வழிப்படுத்திக் கொள்கின்றேன். நபிகளாருடைய வாழ்வு முறை இருக்கிறது, அதன் மூலம் என்னுடைய வாழ்வை வணக்க வழிபாடு மூலம் நேர்வழிப்படுத்திக் கொள்கிறேன் என்று வாழ்ந்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. உண்மையும் அவர்களுக்கு சிறப்பாக அமையும், மறுமையும் அவர்களுக்கு வெற்றிகரமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் சிலர் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் கொடுத்தது மட்டும் மார்க்கம் அல்ல, நபிகளார் சொன்னது மட்டும் மார்க்கம் அல்ல, எங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறார்களே, எங்களுடைய நேசர்கள் இருக்கிறார்களே, எங்களுடைய இறை விசுவாசி என சொல்லக்கூடிய நேசர்கள் இருக்கிறார்களே, எங்களுடைய மூதாதையர்கள் இருக்கிறார்களே, எங்களுடைய இமாமார்கள் இருக்கிறார்களே, இவர்கள் சொன்னதெல்லாம் மார்க்கம், அவர்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் மார்க்கம் என பின்பற்றுவோம், அது எங்களுடைய பாரம்பரியமாக எங்களுடைய தலைமுறையாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் என சொல்கின்றார்களே. அப்ப அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான். அவன் பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்க கூடாது என நபிகளார் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அவர் பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்கி முன்னோர்கள் சொன்னதை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டால் நாம் நரகத்திற்கு சென்று விடுவோமே. நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாதகமான செயலாக இருக்கிறது இது. இதை பற்றி நாம் சிந்தித்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கம் என்று சொன்னால் நபிகளார் அவர்கள் காலத்தில் அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி விட்டான். எனக்கு தேவையான அத்தனை தேடுதலையும் நபிகளாருடைய வாழ்க்கை முறையில் இருக்கிறது. அதை பார்த்து என்னுடைய வழிகாட்டுதலை நான் சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர, வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, எங்களுடைய முன்னோர்கள் சொன்னது மார்க்கம், எங்களுடைய மூதாதையர்கள் சொன்னது மார்க்கம் என்று இருந்தோம் என்று சொன்னால் மனிதன் நஷ்டவாளியாக கை சேதப்பட்டு நிற்க வேண்டிய நிலை வரும் என்பதையும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். அல்லாஹ் தஆலா பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயம் 21வது வசனத்தில், உங்களையும் உங்களுடைய முன்னோரையும் படைத்த ரப்பை மட்டுமே வணங்குங்கள், அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மன தூய்மை உடையவர்களாக நீங்கள் மாற முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நாம் யாரை வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நம்மையும் நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்களே, அவர்களை படைத்த ரப்பு இருக்கின்றானே, அவனை நீங்கள் வணங்குங்கள், அதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மன தூய்மை உடையவர்களாக மாற முடியும் என அல்லாஹ் தஆலா சொல்கிறார். என்றால் நாம் வணங்கக்கூடியவர் யாராக இருக்க வேண்டும்? நம்முடைய முன்னோர்களை படைத்த ரப்பாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்ப இந்த அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும் என்று இந்த வசனம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிற பொழுது
நம்முடைய முன்னோர்கள் சொன்னது மார்க்கமாக முடியுமா? நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்கின்றார்கள்? நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மார்க்கத்திற்காக உழைத்தவர்கள், இறைநேசர்களாக வாழ்ந்தவர்கள், அல்லது மார்க்க சிந்தனையோடு இந்த பூமியில் பிரச்சாரம் செய்தவர்கள், இவர்கள் மரணித்த அடக்க ஸ்தலங்கள் இருக்கிறதே, அந்த இடங்களுக்கு போய் வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இது ஒரு பாதகமான செயல் இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காக, நம்முடைய மூதாதையர்கள் செய்தார்கள் என்பதற்காக இதையெல்லாம் இன்றைக்கு இணை வைக்கக்கூடிய நிகழ்வுகளை மனிதன் செய்து கொண்டிருக்கின்றானே, இது எவ்வளவு பெரிய பாதகமான செயல்! இதை என்றைக்காவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? இது நரக நெருப்பிற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாதகமான செயலாக இருக்கிறது என்று என்னைக்காவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? அப்ப மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், நம்ம இமாமார்கள் சொன்னார்கள் என்பதற்காக அது செய்ய முடியுமா? நம்ம முன்னோர்களை மதிக்கிறோம், அது மாற்று கருத்து அல்ல. இறைநேசர்களை விசுவாசிக்கின்றோம், அதில் மாற்று கருத்து அல்ல. நபித்தோழர்களுடைய தியாகங்களை பாராட்டுகின்றோம், நம்முடைய தியாகங்கள் நம்முடைய வாழ்வில் நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது, அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவர்கள் சொன்னது மார்க்கமாக ஏற்க முடியுமா? மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள், அதை நாங்கள் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் திருமறையில் சொல்கின்றான், 49வது அத்தியாயம் 16வது வசனத்தில், குல் துஅல்லிமூன அல்லாஹு பிதீனிக்கும் வல்லாஹு யாலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ்விற்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுத் தருகிறீர்களா? அல்லாஹ் தஆலா வானங்களில் உள்ளவற்றிலும் பூமியில் உள்ளவற்றிலும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் எல்லா பொருள்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நமக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறீர்களான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எந்த அளவுக்கு கடுமையான வார்த்தை இது! அவன் பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்துல அவனுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? மனிதர்களுக்கு இருக்கிறதா? நாம் முன்னோர்கள் என்ன சொல்கின்றோமே, இறைநேசர்கள் என்று சொல்கின்றோமே, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவதற்கு அனுமதி இருக்கின்றதா? அல்லது மார்க்க வழிபாடுகள், மார்க்க முறைகள் இதுதான் என சொல்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? அப்படி யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அவனுடைய மார்க்கத்தில், அவன் பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கத்தில் யாருக்குமே அனுமதி கிடையாது. நபிகள் அந்த காலத்தில் இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டது என்று சொன்னால் நமக்கு என்ன தேவையோ அந்த நபிகளுடைய வாழ்க்கையில் தேடி பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான் என்று திருமறை வசனங்களை புரட்டி பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு எல்லாவித தீர்வுகளும் அதில் கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இணை வைக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது இணை வைக்கக்கூடிய நிகழ்வுகளை எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள், அதை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் என இன்றைக்கும் பல இஸ்லாமிய சகோதரர்கள் செய்து கொண்டிருப்பது நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. இணை வைப்புங்கிறது எந்த அளவிற்கு பாரதூரமானது என்று சொன்னால் நரகத்தில் நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் அவன் கருணையோடு அவன் நினைத்தால் அவர்களை மன்னித்து விடுகின்றான். பாவ மன்னிப்பு தேடி கண்ணீர் சிந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனுடைய பாவத்தை ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகின்றான் கருணை கொண்டு. அது அவனுடைய கருணையை பொறுத்து அது அமைகிறது. ஆனால் இரண்டு விஷயங்கள் கொண்டவர்கள்ட்ட அல்லாஹ் தஆலா மன்னிப்பதே கிடையாது. ஒன்று, இறைவனுக்கு இணை துணைகளை கற்பிக்கக்கூடிய மனிதன், இணை துணைகளை கற்பித்த நிலையில் ஒரு மரணித்து விட்டால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. மற்றொன்று, இறை மறுப்பு நிலையில் ஒரு மனிதன் மரணிக்கின்றான். அப்படி ஒருவன் மரணித்தான் என்று சொன்னால் அவனுக்கும் நிரந்தர நரகம், அவனுக்கும் மன்னிப்பு கிடையாதுங்கிறார் ரப்புல் ஆலமீன். அப்ப இணை வைக்கக்கூடிய நிலையில் நாம் மரணித்து விட்டால் மறுமை வாழ்வு கை சேதப்பட்டு விடுமே, நிரந்தரமாக நரகத்திற்கு சென்று விடுவோமே. அப்படிப்பட்ட விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டுமா இல்லையா? இணை வைப்பவர்கள் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வானத்திலிருந்து ஒரு மனிதன் கீழே விழுகின்றான். அவன் கீழே விழும் பொழுது பறவைகள் அவர்களை பசிக்காக அந்த பறவைகள் கொத்தி இழுத்து சென்று விடுகின்றன. அல்லது திடீரென அடிக்கக்கூடிய காற்று அவனை ஏதோ ஒரு புறத்தில் தூக்கி எறிந்து விடுகிறது. இதுதான் இந்த இணைவிக்கக்கூடிய மனிதனுடைய நிலைங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஒரு வானத்திலிருந்து ஒரு மனிதன் விழுகின்றான். விழும்போது அவன் எந்த இடத்தில் விழ வேண்டும் என்கிறத இலக்கு நோக்கி விழ முடியுமா? திடீரென பசிக்கக்கூடிய பறவைகள் வருகிறது, அவனை கொத்தி இழுத்து சென்று விடுகிறது. அல்லது திடீரென அடிக்கக்கூடிய காற்று அவனை ஏதோ ஒரு இடத்தில் தூக்கி எறிந்து விடுகிறது. இதுதான் இணை வைக்கக்கூடிய மனிதனின் நிலை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், இணை வைப்பவர்கள் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறார்களோ, அவர்கள் எது நடக்கும் என நினைக்கிறார்களோ, தங்களுடைய முன்னோர்கள் தங்களுக்கு மறுமையில் பரிந்துரை செய்வார்கள். நாங்கள் இமாமார்களாக இணை நேசர்களாக நாங்கள் நினைக்கின்றோமே, இவர்கள் எங்களிடத்தில் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார்கள் என்பதற்காக நாங்கள் இவரிடத்தில் கையேந்தி நிற்கிறோம், இவர்களிடத்தில் எங்களுடைய தேவைகளை கேட்கிறோம், இவர்களிடத்தில் நாங்கள் வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் என யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இலக்கை அடைய முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இதன் மூலம் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்தில் சொல்கின்றான் அல்லாஹ் தஆலா 42வது அத்தியாயம் 21வது வசனத்தில், அல்லாஹ் அனுமதிக்காததை மார்க்கத்தில்
உண்டாக்கக்கூடிய தெய்வங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றன. உங்கள் விஷயத்தில் தீர்ப்புகள் மறுமை நாள் தான் சொல்லப்படும் என இல்லாமல் இருந்திருந்தால் உங்கள் விஷயத்தில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்குங்கிறார் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புது மார்க்கத்தை கொண்டு வருவதற்கான தெய்வங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா? மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றார்களா? மறுமை நாளில் தான் இது குறித்து விசாரிக்கப்பட்டு உங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்ற செய்தி இல்லாமல் இருந்தால் உங்கள் விஷயத்தில் முடிவு கட்டப்பட்டிருக்குங்கிறார் ரப்புல் ஆலமீன். எந்த அளவிற்கு கடுமையா சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுத்தருவதற்கு இன்னொரு தெய்வங்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா? அந்த விஷயத்தில் முடிவு மட்டும் இப்பொழுதே எழுதப்படும் என்று இருந்தால் உங்களுடைய நிலை என்ன? அல்லாஹ் நம்ம யோசிக்க சொல்றானா இல்லையா? இந்த அளவிற்கு இணை வைக்கக்கூடிய பாரதூரமான விஷயத்தை மனிதர்கள் சர்வசாதாரணமாக செய்கிறார்களே, இதை சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இந்த மார்க்க விஷயம் என்பதை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி விட்டான். ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்பதைத்தான் நபிகளாருடைய அந்த இறுதி உரையில் அந்த இறுதி அம்சம் சொல்கிறது. இன்னொன்று பாத்தீங்கன்னா, ஒன்று இணை வைப்பதில் மனிதர்கள் தடுமாறுகிறார்கள். படைத்த இறைவனை வணங்காமல் அவனால் படைக்கப்பட்டவர்களிடத்தில் கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிரார்த்தனை விஷயத்தில் இவர்களுடைய நிலைமை தடுமாற்றத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரார்த்தனைங்கிறது யாரிடத்தில் கேட்க வேண்டும்? பிரார்த்தனையே ஒரு வணக்கம் என்று நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். எப்படி வணக்க வழிபாடுகளில் இறையச்சத்தோடு செய்கின்றோமோ அதுபோல இறையச்சத்தோடு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அது ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பிரார்த்தனையை இன்றைக்கு அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்கும் போது அவன் பதிலளிக்காமல் இருப்பதில்லையா? ஆனால் படைத்த இறைவனிடத்தில் கேட்க வேண்டிய பாவ மன்னிப்பை, பிரார்த்தனையை, தேவைகளை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் போய் கேட்கிறார்களே என அல்லாஹ் தஆலா மிக கடுமையாக கண்டிக்கின்றான். பிரார்த்தனைங்கிறது யாருக்குங்க இருக்கணும்? நமக்கு கஷ்டங்கள் வருது, நஷ்டங்கள் வருது, துயரங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது. துன்பங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போது படைத்த இறைவனை சார்ந்தவர்களாக அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு துன்பங்களை கொடுக்கின்றாய், எங்களுக்கு இதிலிருந்து தீர்வு கொடு, அருட்கொடை எங்களுக்கு கொடு என இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? சிலர் அவனால் படைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். இவர்கள் எங்களுடைய நல்லடியார்கள், இவர்கள் எங்களுடைய முன்னோர்கள், இவர்கள் எங்களுடைய இமாமார்கள், இவர்கள் எங்கள் நல்லடியார்களாக அடக்கம் செய்யப்பட்டவர்கள், இவர்கள் எங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்திற்காக பரிந்து பேசுவார்கள், அதனால் இவர்களிடத்தில் நாங்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறோம் என ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்களே, இவர்கள் நஷ்டம் அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். இவர் கை சேதப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு சொல்கிறான் என்று சொன்னால், எதிர்புறம் தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரை பார்த்து இருவரும் இரு கரங்களையும் ஏந்தி கையேந்தி நிற்கிறார்கள். இவர்கள் கையேந்தி நின்றால் தண்ணீர் தானாக வாய்க்கு வந்துவிடும் என நினைக்கிறார்கள். எப்படி தண்ணீர் தானாக வாய்க்கு வராதோ அதுபோல இவர்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலே கிடையாது, இவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றப்படாது என அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், இந்த பிரார்த்தனை விஷயத்தில் எந்த அளவிற்கு மனிதர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். நன்மையும் தீமையும் இறைவனிடத்திலிருந்து வருதுங்க. அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பை, புகழை, பெருமை நமக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக, அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அதன் மூலம் நமக்கு சோதனையை கொடுக்கின்றான் என்கின்ற அச்ச உணர்வோடு இறைவனிடத்தில் நம்ம பாதுகாப்பு தேட வேண்டும். கஷ்டங்கள், துயரங்கள் வந்தாலும் படைத்த இறைவனிடத்தில் நாட வேண்டும். எல்லாம் எங்களுக்கு துயரத்தை கொடுக்கின்றார், இந்த துயரத்திலிருந்து போக்கக்கூடிய வலிமையையும் மன வலிமையும் எங்களுக்கு கொடு என இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர, இந்த பிரார்த்தனை விஷயத்திலும் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவனால் படைக்கப்பட்டவர்களிடத்தில் கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இதையும் அல்லாஹ் தஆலா மிக கடுமையாக எச்சரிக்கின்றான். இதுவும் அந்த வசனம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டும். மார்க்கம் பூர்த்தியாகிடுச்சினாலே பிரார்த்தனை எல்லாம் யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்து விட்டான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பிரார்த்தனை விஷயத்திலும் மனிதர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். படைத்த இறைவன் பிரார்த்தனை யாரிடத்தில் கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், எந்தெந்த நேரங்களிலெல்லாம் கேட்டால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பிரார்த்தனை என்பது படைத்த இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். அதிலும் பாத்தீங்கன்னா மனிதர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். இது நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாதகமான செயல் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நேர்ச்சை விஷயத்தில் மனிதர்கள் கவனக்குறைவாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இது அல்லாஹ்வின் பெயரால் நேர்ச்சை செய்ய வேண்டும், இது அல்லாஹ்வுக்குரிய ஒரு வழிகாட்டுதல். அல்லாஹ் நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இன்றைக்கு நேர்ச்சை என்கின்ற பெயரில் அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களின் பெயரால் நேர்ச்சைகள் செய்யப்படுகின்றன. அவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களில் பலிப்பிராணிகள் குர்பானி கொடுக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கின்றோம்.
இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா மிக கடுமையாக எச்சரிக்கின்றான். நேர்ச்சியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு தோழர் வந்து கேட்கிறார். புவானா என்கின்ற ஒரு இடத்தில் நான் ஒட்டகத்தை அறுத்து பலியிடலாம் என இருக்கின்றேன், நபிகளாரவர்களே அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சிலை வணக்க வழிபாடுகள் ஏதாவது நடைபெறுமான்னு கேட்கிறாங்க. அந்த தோழர் இல்லை என்கின்றார். மீண்டும் நபிகளாரவர்கள் சொல்கின்றார், அந்த இடங்களில் மார்க்கத்திற்கு முரணான அல்லது அனாச்சாரமான திருவிழாக்கள் ஏதாவது நடைபெறுமான்னு கேட்கிறாங்க. அந்த தோழர் இல்லை என்கிறார். சரி, அதன் பிறகு நீங்கள் அந்த பலிபிராணியை அறுத்து குர்பானி கொடுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அந்த தோழர் அல்லாஹ்விற்காகத்தான் நேர்ச்சி செய்து அந்த பலிபிராணியை குர்பானி கொடுப்பதற்கு முன்வருகிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்தை என்ன செய்கிறார்கள்? அந்த இடம் சிலை வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியதாகவோ அல்லது அனாச்சாரமான திருவிழாக்கள் நடக்கூடிய இடமாக இருக்கிறதா என விசாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடம் கூட சரியானதாக இருக்க வேண்டும் என்பதை நபிகளார் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க குர்பானியை கொடுக்கிறோம். எங்க கொடுக்குறாங்க? நாகூர் தர்காக்களில் எங்கள் அவுலியா அடக்கம் செய்யப்பட்ட இடம், இந்த இடத்தில் நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம் என்கிறார்கள். அதுபோல தமிழகத்தில் பல்வேறு தர்காக்களில் பலிபிராணிகளை ஆடுகளை போய் கொண்டு சென்று குர்பானி கொடுக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் பார்க்கிறோம். எங்க இது பாவமாச்சாங்க, இது தப்பு ஆச்சாங்க, அல்லாஹ்வின் பெயரில் தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று உபதேசத்தை சொன்னால் நாங்கள் அந்த இடத்துக்கு செல்கிறோம், அல்லாஹ்வின் பெயரால் தான் அந்த குர்பானியை கொடுக்கின்றோம் என சொல்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? அந்த தோழர் அல்லாஹ்வின் பெயரால் குர்பானி கொடுப்பதற்கு தான் நான் கேட்கிறார். ஆனால் இடம் எங்க? அந்த இடத்தில் கொடுக்கலாமா என கேட்கும் பொழுது அந்த இடத்தை பற்றி நபிகளார் அவர்கள் விசாரிக்கிறார்கள். அது சிலை வணக்க வழிபாடு நடைபெறக்கூடிய இடமா, மார்க்கத்திற்கு முரணான அனாச்சாரமான திருவிழாக்கள் எதுவும் நடைபெறக்கூடிய இடமா என நபிகளார் அவர்கள் விசாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் அது போன்ற ஏதாவது தவறுகள் நடந்தது என்று சொன்னால் அந்த இடத்துல கொடுக்க கூடாது. அப்ப நல்லடியார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களில் படைத்த இறைவனிடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனை எல்லாம் அந்த மனிதனிடத்தில் கேட்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோமா இல்லையா? அது போன்ற இடங்கள், அனாச்சாரங்கள் நடக்கூடிய இடங்கள், மார்க்கத்திற்கு முரணாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அவர்களும் அல்லாஹ்வும் தடுத்த விஷயங்கள் அந்த போன்ற இடங்களில் நடைபெறுகிறது. அது போன்ற இடங்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலிபிராணியை கொடுக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க மார்க்கத்திற்கு முரணான விஷயம். யாருக்கு பலிபிராணி கொடுக்கப்பட வேண்டும், யாருடைய பெயரால் கொடுக்கப்பட வேண்டும், அல்லாஹ் தஆலா திருமறையில் நமக்கு சொல்கிறார். நபிகளார் அவர்கள் தங்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இதுதான் இறுதி உரைன்னு சொல்கிறது. இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டதுங்கிறாங்க. பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நாம் பலிபிராணியை யார் பெயரால் எப்படி கொடுக்க வேண்டும், எது போன்ற இடங்களில் கொடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டுகிறார்கள் என்றால் அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், செம்மையான மார்க்கத்தை நீங்கள் அவர்களுக்கு உபதேசமாக சொல்கிறீர்கள், அவர்கள் இடைவெளி பெறுபவர் அல்ல அப்படிங்கிறார் ரப்பல் ஆலமீன். ஏன் இப்படி சொல்றான் தெரியுங்களா? இது போன்ற தர்காக்களுக்கு செல்லக்கூடியவர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பெயரை விட்டு மனிதர்கள் பெயரில் நேர்ச்சி செய்து அவர்களுக்கு குர்பானியை பலியிடக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் போய் இந்த மார்க்கத்தை உபதேசம் செய்தால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அவருடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அதே போல திருமறையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய முன்னோர்கள் சொன்னதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அதுவும் மார்க்கம்தான் என சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா பார்த்தீங்கன்னா நேர்வழியில் தான் இருப்பார்கள், இவர்கள் வழிகேட்டை வாங்கியவர்கள், இவர்கள் நேர்வழியை விட்டு வழிகேட்டை விலைக்கு வாங்கியவர்கள், இவர்களுடைய வியாபாரம் பலனளிக்காது, இவர்கள் நேர்வழி பெறுபவர் அல்லங்கிறார் ரப்பல் ஆலமீன். எவ்வளவுதான் அந்த மார்க்க உபதேசங்கள் எடுத்து சொல்லப்பட்டாலும் இவர்களுடைய உள்ளங்களில் மாற்றங்கள் ஏற்படாது. இவர்கள் குருடர்களாக, ஊமைகளாக, செவிடர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் நேர்வழி பெறமாட்டார்கள் ரப்பல் ஆலமீன். அப்ப இவர்கள் எவ்வளவுதான் அந்த மார்க்க உபதேசத்தை சொன்னாலும் சரி, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்டாங்க. நபிகளார் அவர்கள் இறுதி உரையின் பொழுது இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி விட்டான், புதுமைகளை உண்டாக்காதீர்கள் என சொல்லி இருக்கிறார்கள் என அவரிடத்தில் உபதேசத்தை சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வைத்தான் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம், தூதரை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய இறைமறை வேதம் திருமறைத்தான் என சொல்லிக் கொண்டே என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய முன்னோர்கள் சொன்னதையும் மார்க்கம் என இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், செம்மையான வழியை இவர்களுக்கு உபதேசமாக சொன்னாலும் இவர்கள் பின்பற்ற மாட்டார்கள், இவர்கள் மனித சைத்தானுக்கும் ஜின்களுடைய சைத்தானுக்கும் இவர்கள் அடிபணிந்தவர்களாக சென்று விட்டார்கள், அவருடைய சூழ்ச்சியில் இவர்கள் விழுந்து விட்டார்கள். இவர்கள் சைத்தான்களுக்கும் மனிதர்கள் இருக்கக்கூடிய சைத்தான்களுடைய அந்த சூழ்ச்சியில் வழிகிட்டு விட்டார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் என்றால், அல்லாஹ் தஆலா அனுமதித்த ஒன்றை இவர்கள் ஹராமாக்கக்கூடியவர்கள். நபிகளார் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். பஹீரா என்கின்ற ஒட்டகம், இந்த ஒட்டகத்தை இவர்கள் சிலையின் பெயரில் நேர்ச்சி செய்து விட்டு விடுவார்களாம். அந்த நேர்ச்சி செய்த ஒட்டகத்தில் இருந்து பாலை கரைத்து சாப்பிட மாட்டார்கள்.
அதே போல சாயிபா என்கின்ற ஒட்டகம், இது ஏதாவது நோய் நொடி ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த சிலைகளுக்கு நேர்ச்சி செய்து விட்டு விடுவார்களாம். இந்த ஒட்டகத்தின் மீது ஏதாவது சுமைகளை ஏற்ற மாட்டார்கள். அதுபோல வசீலா என்கின்ற ஒட்டகம் இருக்குமா, அந்த ஒட்டகத்தை நேர்ச்சி செய்து விடுவார்களாம். அந்த ஒட்டகம் எங்கு வேண்டுமானாலும் மேயலாம், ஆனால் அதை அறுத்து சாப்பிடுவதற்கு இவர்கள் அனுமதிக்க மாட்டார்களாம். ஆனால் இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா அனுமதித்திருக்கின்றான். இந்த இறைச்சிகளை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதித்திருந்தும் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் அனுமதித்ததை இவர்கள் ஹராமாக்கி, அல்லாஹ் ஹராமாக்கிய மதுவையும் மது சூதாட்டத்தையும் இவர்கள் ஹலாலாக்கி கொண்டவர்கள் என்று இவர்கள் செம்மையான மார்க்கத்தை உங்களுக்கு உபதேசமாக சொன்னாலும் இவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ அல்லாஹ் தடுத்த ஒன்றை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் ஹலால் என்கிறார்கள். அல்லாஹ் தஆலா எதை ஹலாலாக்கினானோ அதை இவர்கள் ஹராமாக்குகிறார்கள். இவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள். மறுமை நாளில் ஒருவர் குடலை அப்படியே தரையில் படும்படி இழுத்து சென்று கொண்டே இருக்கிறார். இவர் யார் என கேட்கும் பொழுது, இவர் யார் தெரியுமா? இவர் சாயிபா என்கின்ற ஒட்டகத்தை சிலைகளுக்கு நேர்ச்சி செய்து விட்டவர் என சொல்லப்படுமா. இந்த நேர்ச்சை இருக்கிறதே, இந்த நேர்ச்சை மனிதர்களுக்கோ அல்லது சிலைகளுக்கோ மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நரகத்தில் எப்படி இருக்குமா? மனிதன் தன்னுடைய குடல் தரையில் கிடக்கும், அதை இழுத்து சென்று கொண்டவனாக இருப்பான் என நபிகளார் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் மிக கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காலத்திலே இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி விட்டான். அவர் பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்க கூடாது என்பதை கவனமாக இருக்க வேண்டும். அந்த இறுதி உரையில் தான் நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், நான் 2 விஷயத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். ஒன்று திருமறை குர்ஆன், மற்றொன்று என்னுடைய வழிகாட்டுதல். இந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள், வெற்றியாளர்களாக இருப்பீர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அவர் இறுதி உரையில் இந்த அம்சத்தை நபிகளார் அவர்கள் சொன்னார்களே, குர்ஆனும் சுன்னாவும் தான் பின்பற்ற வேண்டிய ஒன்று, அதுதான் நீங்கள் பின்பற்றினால் நேர்வழி கிடைக்கும், வெற்றியாளர்களாக இருக்க முடியும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் குர்ஆனையும் சுன்னாவையும் தான் நாம் பேண வேண்டும். அதை பேணக்கூடியவர்களாக நாம் இருந்தாக வேண்டுமே. நம்முடைய அத்தனை வழிகாட்டுதலையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி கொடுத்திருக்கிறார்களே, அந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்ற வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மறுமை விசாரிக்கக்கூடிய அந்த நாளில் நீங்கள் உலக சுமையை உங்களுடைய தோள்களில் சுமந்து கொண்டு வந்து விடாதீர்கள். அந்த நாளில் பரிந்துரை செய்ய முடியாத நிலை எனக்கு வந்துவிடும். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான இன்பங்கள் சுகங்கள், முன்னோர்கள் சொன்னதெல்லாம் மார்க்கம் அதுதான் சரியானது என செய்து இது போன்ற பாவங்களை எல்லாம் நாம் சுமையாக கொண்டு சென்றோம் என்று சொன்னால் மறுமையில் நபிகளாருடைய பரிந்துரை என்பது கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்றால் நாம் எந்த அளவிற்கு சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது நபிகளார் அவர்களிடத்திலேயே பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம். அந்த மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்காமல் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப மார்க்க விஷயம் என்று சொன்னால் இந்த இணை வைக்கக்கூடிய விஷயம், இரண்டாவதாக பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயம், மூன்றாவதாக நேர்ச்சி செய்யக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தில் மனிதர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த திருமறை வசனத்தின் இந்த இறுதி உரையில் நபிகளார் அவர்கள் இந்த வாக்கு பூர்த்தியாக்கப்பட்டது என்று சொன்னார்களே, அந்த வசனத்தில் இவ்வளவு விஷயங்களும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கை மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால், மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் படைத்த இறைவனுக்கு அஞ்சியவர்களாக, படைத்த இறைவன் எதை நமக்கு வழிகாட்டினானோ அந்த வழிகாட்டுதலை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யார் இறை விசுவாசி என்று சொன்னால் அவர்களிடத்தில் இறைமறை வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவருடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்குமா, அவர்களிடத்தில் திருமறை வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும், அவர்கள் முற்றிலுமாக இறைவனை சார்ந்தவர்களாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப நம்ம ஈமான்தாரியாக இறையச்சமுடையவர்களாக எப்போது மாறுவோம் என்று சொன்னால், இறைவசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏந்தும் பொழுது, இறைவன் என்ன சொல்கிறான் என்பதை பார்க்கும் பொழுது, அதற்கான வழிகாட்டுதல் என்ன, எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் என சிந்திக்கும் பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறது, இறையச்சம் அதிகரிக்கிறது. அவர்கள் தான் உண்மையான இறை விசுவாசி என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப உண்மையான இறை விசுவாசியாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை வசனத்தை 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில் சொல்கின்றான், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி விட்டான். பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம் அல்லாஹ் பொருந்திக் கொண்ட மார்க்கமாக இருக்கிறது, அவனுடைய அன்பும் கருணையும் கொண்ட மார்க்கமாக இருக்கிறது. அவன் இந்த மார்க்கத்தை முஸ்லிம்களின் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். அந்த மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.